Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم النساء حبائل الشيطان أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் ஸலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பேரருளினால் இந்த ரமலானுடைய பாக்கியத்தை நாம் அடைந்து ஏதோ நமக்கு தெரிந்த சில விஷயங்களை நமக்கு மத்தியில் நினைவூட்டி அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை நாம் சொல்ல கேட்க நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த நாளில், இன்றைய நாளில் நம்மளுடைய ஆடைகளை பற்றி, ஆடை எப்படி இருக்க வேண்டும், உடல் உறுப்புகள் எப்படி இருக்கணும், அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நாம் லேசாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் நம்மளுடைய ஆடைகள் எப்படி இருக்கணும், ஏன்னு சொன்னால் ரமலானுடைய மாதம், இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலானுடைய பெருநாளைக்காக வேண்டி நாம் ஆடைகள் எடுப்போம், ட்ரெஸ்ஸுகள் எடுப்போம். இப்போ நம்மளுடைய ஆடைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆடையை பற்றி அல்லாஹ் சொல்வான் குர்ஆன் ஷரீஃபில், யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சவ்ஆத்திக்கும் வரீஷா. அதாவது மனிதனே, ஆதமுடைய மக்களே, கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசன், உங்களுக்கு ஆடைகளை நாம் கொடுத்துருக்குறோம், உடுத்துவதற்கு ஆடையை கொடுத்துருக்குறோம், உடுத்துவதற்கு ஆடையை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். நம்ம உடுத்தக்கூடிய இந்த உடை, சட்டையாகட்டும், வேஷ்டியாகட்டும், நிச்சயமாக சேலையாகட்டும், சுடிதாராகட்டும், என்ன உடை உடுத்துகிறோமோ இந்த உடையெல்லாம், இந்த ஆடைகள் எல்லாம் நீங்களாக வாங்கினீங்க, நீங்களாக தயாரித்தீங்க, கண்டிப்பாக நான் வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். உங்களுக்குரிய ஆடையை நான் கொடுக்கிறேன். ஆடை தயாரிக்கக்கூடிய அறிவு ஞானத்தை, தொழில்நுட்பத்தை நான் தான் வழங்கினேன். நிச்சயமாக நெசவு தொழில் என்பதாக சொல்லுவாங்க. இந்த அதாவது ஜவுளி தொழிலை, நெசவு தொழிலை கற்றுக் கொடுத்தது அது நான் தான். நிச்சயமாக உங்களுடைய மானங்களை மறைப்பதற்காக, யுவாரி ஷவ்ஆத்திக்கும், உங்களுடைய மானங்களையும் உங்களுடைய மரியாதையையும் பாதுகாப்பதற்காக வேண்டி நான் ஆடையை வழங்கினேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஆடை வரீஷா, உங்களுக்கு அலங்கார பொருளாகவும் இருக்கிறது, அழகு பொருளாகவும் இருக்கிறது. ஆள் பாதி ஆடை பாதி என்பதாக சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, இப்போ நமக்கு அல்லாஹ் இந்த ஆடையை கொடுத்ததனுடைய நோக்கம் ரெண்டு. ஒன்றாவது, நமக்கு இந்த ஆடை நமது மானத்தை பாதுகாக்க வேண்டும், மானத்தை மறைக்க வேண்டும், நமது மரியாதையை கூட்ட வேண்டும், மரியாதைக்குரிய ஆடையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த ஆடையின் மூலமாக நமது உடல் உறுப்புகள் அழகு பெற வேண்டும், உடல் உறுப்புகள் அழகு பெற வேண்டும். வரீஷா, ரீஷா என்று சொன்னால் இறக்கை என்பதாக அர்த்தம். அப்போ நமது உடலில் உள்ள ஒன்றாக இந்த ஆடை நம்மோடு இணைந்து கண்டிப்பாக இந்த உடலுக்கு அழகூட்டுகிறது இந்த ஆடை. அப்போ இந்த ஆடையினுடைய நோக்கம் என்ன, இந்த ஆடையினுடைய தாற்பயம் என்ன, இந்த ஆடை எதற்காக வழங்கப்பட்டது, ஆடம்பரத்திற்காகவா, ஆடை வழங்கப்பட்டதனுடைய காரணம் ஆடம்பரம் நோக்கமா அப்படின்னு சொல்லி சொன்னால், வலிபாசு தக்குவா தாலிக ஹைர், தக்குவா என்ற ஆடை இருக்கிறது, அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடை.
அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடை. உங்களை பார்த்தால் இது முஸ்லிமான ஒரு பெண், ஒரு மூமினான ஒரு பெண். உங்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய பயம் வரக்கூடிய ஒரு ஆடை இருக்கிறது, ராலிக ஹைர், அதுதான் சிறந்தது. எந்த ஆடை தக்குவாவை அதிகமாக்குமோ, எந்த ஆடை இறை பக்தி அதிகமாக்குமோ, எந்த ஆடை அல்லாஹ்வுடைய பயத்தை அதிகமாக்குமோ அதுதான் ஹைர், சிறந்தது என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். எனவே அன்பு தாய்மார்களே, நாம் உடுத்தக்கூடிய இந்த ஆடை இருக்கிறதே அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்விற்காக இந்த ஆடையை அணிகிறேன். அன்பு தாய்மார்களே, ஒரு புது ஆடை ஒன்று வாங்குறீங்க, கடையில் வாங்குறீங்க. இந்த புத்தாடை அணியும் போது நம்ம என்னமோ துவா ஓதணும். நீங்கள் துவா அஜத்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நினைவு வச்சுக்கோங்க, அந்த புத்தாடையை கையில் எடுக்கணும், புதிய ஆடையை கையில் எடுக்கணும். கையில் எடுத்து கண்ணால் அந்த ஆடையை பார்த்து சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உனக்கு, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ் தான் இந்த ஆடையை தந்தான், அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹி அந்த கஸவுதனீஹி ஹாதா மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வின் பெயரால் நான் இந்த ஆடையை உடுத்தப் போகிறேன், நான் உடுத்துகிறேன், நான் அணிகிறேன், அல்லாஹ்வின் பெயரால் இந்த ஆடையை அணிகிறேன். இது புது ஆடை அணியும் போதும் ஓதலாம். புது ஆடை அணியும் போது தான் இந்த துவா ஓதணும். ஆனாலும் எப்போவெல்லாம் உடை மாத்திரமோ, உடை உடம்புல போடுறோமோ, அப்பவும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம். அன்பு தாய்மார்களே, அப்போ அந்த துவா ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த ஆடையை நான் உடுத்துகிறேன், அல்லாஹும்ம அந்த கஸவுதனீஹி ஹாதா, அல்லாஹ் நீனா கஸவுதனீஹி ஹாதா, இதை அணிய கொடுத்தாய், மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா, இதை வாங்குவதற்கும் இதை உடுத்துவதற்கும் எந்த சக்தியும், வெளி சக்தியும் கிடையாது, உள் சக்தியும் கிடையாது. அல்லாஹ் இதை வாங்குவதற்குரிய சக்தியை கொடுத்தவனும் நீதான், இதை உடுத்துவதற்குரிய சக்தியை கொடுத்தவனும் நீதான். அன்பு தாய்மார்களே, இந்த துவாவை ஓதிட்டு அந்த ஆடையை நம்ம போட்ட உடனே கண்டிப்பாக அந்த ஆடை நமக்கு ஒரு அலங்காரமாக, அந்த ஆடை அல்லாஹ்வுக்கு அலங்காரமாக, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு அலங்காரமானதாக, அல்லாஹ்வுக்காக இந்த ஆடையை உடுத்துகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் ஆடை அணிகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் சேலை உடுத்துகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் சட்டை அணிகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் சுடிதார் அணிகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் புர்கா அணிகிறேன், அல்லாஹ் உன் பெயரை சொல்லி நான் அணிகிறேன் ரப்பே, நீதான் இந்த ஆடையை எனக்கு தந்தா என்று சொல்லி அந்த ஆடையை நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவனுடைய நினைவோடு நாம் அணியும் போது அந்த ஆடை தக்வாவுடைய ஆடையாக மாறுகிறது. அன்பு தாய்மார்களே, அப்போ நாம் உடுத்தக்கூடிய ஆடை நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கணும். நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது வேற விஷயம், நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது வேற விஷயம், கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கா இல்லையா அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அன்பு தாய்மார்களே, இந்த ஆடை அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அல்லாஹ் விரும்புவானா இல்லையா, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஆடையாக இருந்தால் நான் எடுத்துக்கொள்வேன், அல்லாஹ் விரும்பாத ஆடையாக இருந்தால் நான் விட்டுடுவேன். ஒரு சஹாபி ரொம்ப தடிப்பமான ஒரு ஆடையை, அதாவது ரொம்ப எப்படி சொல்ல, மொரட்டு ஆடையை உடுத்தி கொண்டு போர்வை மாதிரி இருக்கும், அப்படி போர்வை மாதிரி உள்ள ஒரு துணியில் ஜிப்பா செஞ்சு உடுத்திக்கிட்டு அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறாங்க. அப்படி வந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, தோழரிங்க வாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த சஹாபி பக்கத்தில் வந்துட்டு, யா ரசூலல்லாஹ் இதை வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்தாங்க. உங்கள்கிட்ட காசு பணம் இல்லையா, உங்கள்கிட்ட பணங்காசு இல்லையா, ஏன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க அந்த சஹாபி. இல்லை, இவ்வளோ மொரட்டு ஆடையை நீங்கள் உடுத்திருக்கீங்களே, தடிப்பமான ஆடையை நீங்கள் உடுத்திருக்கீங்களே, உங்கள்கிட்ட வேறு காசு பணம் இல்லையா, நல்ல ஆடையை வாங்கி உடுத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த செல்வம் என்கிட்ட நிறைய இருக்குது, காசு பணம் நிறைய இருக்குது, யா ரசூலல்லாஹ், நான் உலகத்தில் ஆசை இல்லாதவனாக இருக்க விரும்புகிறேன், உலக பற்றற்று இருக்க விரும்புகிறேன், உலகத்தில் ஆசை இல்லாதவனாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஆடையை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்பதாக சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவன் உங்களுக்கு கொடுத்த நியமத்தை உங்களுடைய உடலில் பார்க்க விரும்புகிறான். அல்லாஹ் காசு பணத்தை கொடுத்துருக்கிறான், செல்வ வசதியை கொடுத்துருக்கிறான், நல்ல ஆடையை வாங்கி உடுத்துங்க. யார் சொன்னதுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வாங்கி உடுத்தக்கூடிய ஆடை நல்ல தரமான ஆடையாக இருக்கட்டும், நல்ல ஆடையாக இருக்கட்டும், நல்ல தரமான துணியாக இருக்கட்டும், உங்களுடைய உடலுக்கு இதமூட்டக்கூடிய, உங்களுடைய உடம்புக்கு நல்ல இன்பமூட்டக்கூடிய, உடலுக்கு நல்ல அதாவது மிகப்பெரிய தம்பை கொடுக்கக்கூடிய, அழகூட்டக்கூடிய நல்ல ஆடையை நீங்க உடுத்துங்க, நல்ல ஆடை உடுத்துங்க. அத்தக்குவா ஹாகுனா
ஹாஹுனா, தக்வா என்பது உள்ளத்தில் இருக்கிறது நிச்சயமாக என்று சொல்லி உள்ளத்திலிருந்து நாம் என்ன செய்யணும், தக்வாவை வெளிப்படுத்தணும். உள்ளத்தளவில் உலக பற்றட்டு இருக்கணும். ஆடையை முரட்டாடையை அணிவதினாலேயோ, கிழிஞ்ச ஆடையை அணிவதினாலேயோ, அழுக்கு ஆடைகளை அணிவதினாலேயோ கண்டிப்பாக ஜுஹுது உலக பற்றற்று தன்மை என்பது கிடையாது என்பதை அந்த சஹாபிக்கு சொல்லிட்டு நமக்கு கத்தருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஆடை உடுத்தணும், நல்ல தரமான ஆடை உடுத்தணும். நல்ல ஆடை உடுத்துவதும் சுன்னத். நிச்சயமாக தரமான ஆடையாக நாம் உடுத்துவதும் சுன்னத். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் நமக்கு வசதியை கொடுத்திருப்பது போன்று, அல்லாஹ் நமக்கு செல்வ பாக்கியத்தை கொடுத்திருக்கிறதுக்கு தகுந்தது மாதிரி நம்மளால் எந்த அளவு நல்ல ஆடை வாங்கி உடுத்த முடியுமோ ஆடை வாங்கி உடுத்தலாம். ஆனால் அது ஆடம்பரமாக மாறிவிடக்கூடாது, அது பெருமையாக மாறிவிடக்கூடாது, அது பெருமையான ஆடையாக மாறிவிடக்கூடாது, தக்வாவுக்கு மாற்றமான ஆடையாக மாறிவிடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்வான், லஅல்ல தாலிக மின் ஆயாத்தில்லாஹ் லஅல்லஹும் யذكرون. நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டதாக இந்த ஆடையை சொல்லி காட்டுகிறான் என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான். எனவே அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நல்ல ஆடையை வாங்குங்க. அந்த நல்ல ஆடை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஆடையை வாங்குங்க. அல்லாஹ் எதை வெறுப்பானோ அப்படிப்பட்ட வெறுப்பான ஆடையை விட்டுருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, அந்நிசாஉ ஹபாயிலு ஷைத்தான், அந்நிசாஉ ஹபாயிலு ஷைத்தான். பெண்கள் யார் தெரியுமா? பெண்கள் ஷைத்தானுடைய வலைகளாக இருக்கிறாங்க, ஷைத்தானுடைய வலைகளாக இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட சொல்லிக்கங்கம்மா, அல்லாஹ் எங்களை பாதுகாத்தருன்னு சொல்லிக்கங்கன்னு சொல்லலாம். அல்லாஹ் நம்ம பெண்களை பாதுகாக்கட்டும், அல்லாஹ் நமது குடும்பத்து பெண்களை பாதுகாக்கட்டும், நமது வீட்டு பெண்களை பாதுகாக்கட்டும். பொதுவாக சொன்னாங்க, எல்லா பெண்களுக்கும் சொன்னாங்க, அந்நிசாஉ ஹபாயிலு ஷைத்தான், ஷைத்தான் விரிக்கக்கூடிய வலைகள் என்பதாக சொன்னாங்க. மீன் பிடிப்பதற்கு எப்படி கடலில் வலை விரிக்கிறானோ, அந்த வலையில் மீன் மாட்டிக்கொள்கிறதோ, இதே மாதிரி தான் ஷைத்தான் பெண்களை வலையாக பயன்படுத்தி அவன் விரிக்கிறான். அந்த வலையில் ஆண்கள் மாட்டிக்கொள்கிறாங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய உடை, நம்மளுடைய ஆடை, நாம் உடுத்தக்கூடிய துணி, இந்த துணி ஆடம்பரமானதாக, கவர்ச்சியானதாக, பிறருடைய கண்களை ஈர்க்கும் விதமாக புர்கா போடுகிறோம். நிச்சயமாக பிறருடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும், பிறர் நம்மளை பார்க்கணும். நல்லா பாருங்களேம்மா, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஏனோ நானும் இருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அழகுபடுத்திக்கிறோம். இது உங்கள் வீட்டில் மட்டுமல்ல, என் வீட்டிலையும் நடக்குது, எல்லோரும் வீட்லையுமே இது நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் எப்போ நம்ம பரிபூர்ணமான ஆடையோடு இருக்கணும்? அன்பு தாய்மார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி சொல்லுவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது புது பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அழகான ட்ரெஸ் உடுத்திருப்பாங்க, தன்னை ரொம்ப அலங்கரிச்சுக்குருவாங்க, உடம்பை அலங்கரிச்சுக்குருவாங்க, உடையை அலங்கரிச்சுக்குருவாங்க. சொல்லுவாங்க, நேற்று வயசுக்கு வந்த பெண்ணு மாதிரி இருக்கிறாங்க, கன்னி பெண்ணு மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளவு அளவுக்கு சொந்தக்காரங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தன்னை அவ்வளவு அழகுபடுத்திக்கிடுவாங்க, சூப்பர் அழகான ட்ரெஸ்ஸாக உடுத்திக்கிடுவாங்க, நல்ல நகை போட்டுக்கிடுவாங்க. அன்பு தாய்மார்களே, இப்போ சொல்லுவாங்க, என் கணவனுக்காக, என் கணவனின் கண்களுக்காக, என் கணவன் இன்னொரு பெண்ணை பார்க்கக்கூடாதல்லவா, என் கணவன் இன்னொருத்தியை ஏறிட்டு பார்க்கக்கூடாதல்லவா, அப்படிப்பட்ட என் கணவனின் கண்ணுக்கு நான் அழகுள்ளவளாக இருக்கணும், நான் அழகுள்ளவளாக தெரியணும், என்னுடைய அந்த தோற்றம் என் கணவனின் கண்ணில் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டுக்குள் என்னை நான் அலங்கரித்துக் கொள்கிறேன். சரி, வெளியில் போகும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி சொல்லுவாங்க, வெளியில் போகும்போது 80 வயசு கிழவி மாதிரி இருப்பாங்களாம். வெளியில் போகும்போது சொல்லுவாங்களாம், யார் அந்த கிழவி, அந்த கிழவி யாரு, அந்த வயசான அம்மா யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அன்பு தாய்மார்களே, இதுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யாருமா? சொர்க்கத்தினுடைய தலைவி, சொர்க்கத்தினுடைய தலைவி. ஆடையை அல்லாஹுக்காக அவங்க உடுத்தியதினால், உடலை அல்லாஹுக்காக அவங்க பராமரித்ததினால் சொர்க்கத்தின் தலைவி என்ற பட்டத்தை பெறுகிறார். அன்பு தாய்மார்களே, நீங்களும் சொர்க்கத்தின் தலைவியோடு இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சேலையை பிடித்து கொண்டு சொர்க்கத்துக்குள்ளே நீங்களும் போகணும், நம்ம வீட்டு பெண்மணிகளும் போகணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி போகணும்னு சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நடைமுறை என்ன? அன்பு தாய்மார்களே, அப்போ நம்ம ஆடையில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த ஆடை அலங்காரத்தின் மூலமாக பெருமைக்காக நம்ம ஆடை உடுத்தலை, பிறரை கவருவதற்காக நம்ம ஆடை உடுத்தலை. வீட்டை விட்டு வெளியில் போகும்போது பாருங்களேன், எந்த பெண் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது
தன்னை அலங்கரித்து அத்தர் பூசி நறுமணம் பூசி பூக்கள் அதாவது பூவின் மூலமாகவோ அத்தரின் மூலமாகவோ நறுமணம் பூசி ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியில் போனால் ஃபஹிய ஜானியா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அவள் விபச்சாரி என்பதாக சொல்லி காட்டினார். அன்பு தாய்மார்களே, விபச்சாரினா என்ன? பிறருடைய கண்களுக்கு அவள் அழகாக தெரிகிறாள், பிற ஆண்களுடைய கண்களுக்கு அழகாக தெரிகிறாள், பிற ஆண்கள் கவர்ச்சியாக பார்ப்பதற்காக வேண்டி அழகான ஆடை உடுத்தி தன்னை அலங்கரித்து அத்தர் பூசி நறுமணம் கேட்டாலே என்ன செய்யும், நறுமணம் நுகர்ந்தாலே அது யார் என்று சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. நிச்சயமாக அப்படி பிறரை கவர்வதற்காக ஒரு ஆடை நாம் அணிந்து போனால், அத்தர் பூசி போனால் கண்டிப்பாக விபச்சாரி என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்-நிஸாஉ ஹபாயிலு ஷைத்தான். பெண்களுடைய அழகின் மூலமாக, பெண்களுடைய ஆடை அலங்காரத்தின் மூலமாக, பெண்களுடைய ஆடை அணிகலன்களின் மூலமாக ஷைத்தான் வலைவிரிக்கிறான் உலகத்திலே. பிற ஆண்களுடைய பார்வையை கெடுக்குகிறான், பிற ஆண்களை கவர வைக்குகிறான். நிச்சயமாக ஷைத்தான்களின் வலையாக மாறிவிடக்கூடாது, ஷைத்தானின் வலைகளாக பெண்கள் உருவாகிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, அப்ப ஷைத்தான்களினுடைய வலையாக நாம் மாறாமல் இருக்கணும்னு சொன்னால் உடம்பை பாதுகாத்துக்கிறணும், உடையை பாதுகாத்துக்கிறணும் என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இத்தகு துன்யா வத்தகுன் நிசா. உலகத்தை தவிர்த்துக்கங்க, பெண்களை பாதுகாத்துக்கங்க. ஃபைன் அவ்வள ஃபித்னத்தி பனி இஸ்ராயில். பனு இஸ்ரவேலர்களுடைய முதல் குழப்பம் என்ன தெரியுமா? முதல் குழப்பம் என்ன தெரியுமா? முதல் ஃபித்னா, முதல் சோதனை ஒரு பெண்ணின் மூலமாக வந்தது. ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிறணும். ரெண்டு பேர் ஒரு பெண்ணு ஆசைப்பட்டான், ரெண்டு பேரும் ஒரே பெண்ணு ஆசைப்பட்டான். அந்த பெண் அவனுக்கு தகுந்தது மாதிரியும் பேசிக்கிட்டா, இவனுக்கு தகுந்தது மாதிரியும் பேசிக்கிட்டா, அவனுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு அதாவது அவன்கிட்ட பேசிக்கிறது, இவனுக்கு தகுந்த மாதிரி இவன்கிட்ட பேசிக்கிறது. ரெண்டு பேர்கிட்டையும் அன்பை பரிமாறினான். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அன்பு தாய்மார்களே, பனு இஸ்ரவேல்னா யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த கூட்டம். அதாவது இஸ்ராயில் என்று சொன்னால் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு பேர் தான் இஸ்ராயில். அப்போ இஸ்ராயில் என்று சொன்னால் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகள் வழியாக வந்த அந்த கூட்டத்துக்கு பேர் தான் குறிப்பாக மூசா நபியினுடைய கூட்டம் என்பதாக நம்ம சொல்லிட்டோம் அலைஹிஸ்ஸலாம். அன்பு தாய்மார்களே, இப்போ இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் முதல் சோதனை என்ன ஏற்பட்டது தெரியுமா? இந்த பெண்ணின் மூலமாக வந்த ஒரு பிரச்சனை. ரெண்டு ஆண்களுக்கும் தோதுவாக அந்த பெண் நடந்து கொண்டாள். கடைசியில் அவன் எனக்குத்தான் இந்த பெண்ணு வேணுங்கிறான், இவன் எனக்குத்தான் இந்த பெண்ணு வேணுங்கிறான். ரெண்டு பேருமே ஒரே கூட்டத்தை சேர்ந்தவர்கள், ரெண்டு பேருமே நெருங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரு பெண்ணுக்காக ரெண்டு குடும்பம் சண்டை ஓடுகிறது, ரெண்டு குடும்பம் சண்டை ஓடுகிறது. சண்டை போட்டு இவங்க அவங்கள கொண்டாங்க, அவங்க இவங்களை கொலை செஞ்சாங்க. இப்படி ரெண்டு பேரும் கொலை, அதாவது சண்டை போட்டு ஒரு பெண்ணுக்காக ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. இது மாதிரி பெண்களே நீங்க ஆகிடாதீங்க, ஆகிடாதீங்க என்று நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மினால் பெண்களே, நம்மினால், நம்மளுடைய அலங்காரத்தினால், நம்மளுடைய உடலினால் கண்டிப்பாக தீன் பறிபோய்விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காததை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, செய்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷயகூனு ஃபி ஆகிரி உம்மத்தி. என்னுடைய உம்மத்தில் கடைசி காலத்தில், என் உம்மத்தில் வாழக்கூடிய கடைசி காலத்தில், அநேகமாக அந்த காலம் நாம் வாழக்கூடிய இந்த காலமாகத்தான் இருக்கும். அன்பு தாய்மார்களே, என்னுடைய உம்மத்தில் கடைசி காலத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்படும். எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் நிறைய அடையாளங்களை சொன்னாங்க. அதில் சில அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நிசா உன் காசியார், ஆடைகள் உடுத்திருப்பாங்க பெண்கள், ஆனால் ஆரியார், அவங்க அம்மனமாக இருப்பாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க. ஆடை உடுத்திருப்பாங்க ஆனால் நிர்வாண காட்சியாக காட்சி தருவாங்க. நிச்சயமா சேலை உடுத்திருப்பாங்க, கண்ணாடி மாதிரி இருக்கும், உடம்புக்குள்ள உள்ள உடல் அவயங்கள் எல்லாம் வெளியில தெரியும், சேலைக்கு மேல வெளியில தெரியும். அன்பு தாய்மார்கள் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது கியாமத் நாளுடைய அடையாளம். என்னுடைய உம்மத்துடைய கடைசி காலத்தில் இந்த மாதிரி பெண்கள் வருவாங்க. அந்த பெண்கள் உடை உடுத்திருப்பாங்க, ஆரியாத், ஆனால் நிர்வாணமாக இருப்பாங்க. சொன்னாங்க ஆயிலாத்துன் முமீலாத் மாயிலாத்துன், பிற ஆண்களுடைய அழகை பார்த்து சாய்வாங்க. பிற ஆண்கள், இந்த நடிகர் சூப்பராக இருக்கிறான், இந்த பையன் சூப்பராக இருக்கிறான்,
அதாவது பிற அந்நிய ஆண்களை, தனக்கு கணவர் இருப்பாங்க, எந்த பெண் தன்னுடைய கண்ணை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வாளோ, தன்னுடைய கண்ணை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வாளோ அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மனநிறைவான கணவனை தருகிறான். மனநிறைவான கணவனை தந்துட்டானா அந்த கணவனையே தன் கண்ணுக்குள்ள வச்சு உள்ளத்துல வச்சு வாழக்கூடிய நேரத்தில் அந்நிய ஆண்களை பார்க்காம கண்டிப்பாக நம்ம வாழக்கூடிய நேரத்தில் கணவனுக்கும் பரக்கத் செய்கிறான், நம்ம குடும்பத்திலையும் பரக்கத் செய்கிறான். அன்பு தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆடையில் என்ன செய்வாங்க, அரைகுறை ஆடையோடு இருப்பாங்க, அரைகுறை ஆடையோடு இருப்பாங்க. மாயிலாத், பிற ஆண்களின் அழகின் பக்கம் இந்த பெண்களும் சாய்வாங்க. அப்படின்னா பிற ஆண்கள்கிட்ட அதாவது குலைந்து பேசுவாங்க, வடிஞ்சு பேசுவாங்க, பிற ஆண்கள்கிட்ட அவங்க ஆசைப்படும் விதமாக பேசிக்கிடுவாங்க. அன்பு தாய்மார்களே, கேட்குறீங்களம்மா? பேசுறது மாதிரி தெரியும். அல்லாஹ் குர்ஆன் ஏதோ சொல்ல வந்து டக்கு மாறிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், ஃபலா தஹ்லஅன பில் கவுல், ஃபலா தஹ்லஅன பில் கவுல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, தாய்மார்களாகிய உங்களை கூப்பிட்டு சொல்லுவான், ஃபலா தஹ்லஅன பில் கவுல், சொல்லில் குலைந்து பேசாதீங்க. அந்நிய ஆண்கிட்ட பேசும்போது கராரா பேசுங்க, கம்பீரமாக பேசுங்க. உங்கள் பேச்சில் ஒரு பயம் தெரியணும். உங்கள் பேச்சை பார்த்து அந்த ஆணுக்கு, அந்நிய ஆணுக்கு ஒரு பயம் உருவாகணும். இந்த பெண் தவறான பெண் அல்ல, இந்த பெண் தவறான பெண் அல்ல, இந்த பெண் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பெண், ரொம்ப கண்டிஷனான பெண் என்று இன்னொரு ஆண் பேசும்போது உங்களை பற்றி பயம் வரணும். அப்படி பேசுங்க. ஃபலா தஹ்லஅன பில் கவுல், குலைந்து பேசாதீங்க. ஏன்னு சொன்னா, அதாவது யார்கிட்ட நீங்க பேசுறீங்களோ, ஒரு அந்நிய ஆண்கிட்ட நீங்க பேசும்போது அவன் உள்ளம் ஒரு வியாதி பிடித்த உள்ளமாக இருக்கலாம், நோய் பிடித்த உள்ளமாக இருக்கலாம். அவன்கிட்ட நீங்க நல்லா நினைச்சு பேசுவீங்க, ஆனால் நிச்சயமாக அவங்க அந்த அந்நிய ஆணுடைய உள்ளத்துல உங்க மேல தவறான ஆசை இருக்கும். நிச்சயமாக உதாரணமாக பால்காரனாக இருக்கலாம், அல்லது என்ன வீட்டுக்கு வரக்கூடிய பார்சல் போடக்கூடிய ஒரு பையனாக இருக்கலாம். எந்த பையனாக இருந்தாலும், அந்நிய ஆண் யாராக இருந்தாலும் அவன்கிட்ட பேசக்கூடிய பேச்சு, உங்களுடைய பேச்சு ரொம்ப கராரான பேச்சாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ் சொல்லுவான், நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஃபலா தஹ்லஅன பில் கவுல், குலைந்து பேசாதீங்க, குலைந்து பேசாதீங்க, சினிங்கி பேசாதீங்க. உங்க பேச்சில் கரார் வெளிப்படணும், உங்க பேச்சில் ஒரு பயம் ஏற்படணும், உங்கள்கிட்ட பேசுறவனுக்கு ஒரு பயம் வரணும். ஆஹா, இந்த பெண் சாதாரண பெண் அல்ல என்ற ஒரு பயம் வரணும். அன்பு தாய்மார்களே, இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய ஆடை அலங்காரம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கணும். பிறரை கவருவதற்காக ஆடை உடுத்தக்கூடாது, பிறரின் பக்கம் பார்வை செலுத்தவும் கூடாது. இன்ன பையனை நான் கவர்ந்திருக்க வேண்டும், இன்ன பையனுக்காக நான் ஆடை உடுத்துகிறேன், இன்ன பையனை பார்த்து அழகானவள் என்பதாக கருத வேண்டும் என்று நாம் ஆடை உடுத்தக்கூடாது. அன்பானவர்களே, இந்த ஆடை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அல்லாஹ் என்ன இந்த ஆடையில பார்க்கணும், அல்லாஹ் இந்த ஆடையில என்ன பாராட்டணும், அல்லாஹ் இந்த ஆடையில என்ன புரிந்து கொள்ளணும், அல்லாஹ் இந்த ஆடையில எனக்கு என்ன செய்யணும், எல்லா விதமான நன்மைகளை தரணும் என்ற எண்ணத்தில் நம்ம அதாவது உடைகள் உடுத்த வேண்டுமே தவிர கண்டிப்பாக பிறரை கவருவதற்காக அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசி உம்மத்தில் ஒரு பெண்களுடைய கூட்டம் உருவாகுவாங்க. எல்லா பெண்களையும் சொல்லலாமா? அல்லாஹ் சில பெண்களை குறிப்பிட்டு காட்டி அல்லாஹ் எப்படி சொல்றானோ அது மாதிரி பெருமானார் சொல்லுவாங்க, சில பெண்கள் மாயிலாத், பிறரை என்ன செய்வாங்க, அதாவது பிறரை அழகானவர்களாக கருதுவாங்க. தன் கணவரை விட்டு போட்டு பிற ஆண்கள் ரொம்ப கவர்ச்சியானவர்களாக கருதுவாங்க. மாயிலாத், பிறரை கவருவாங்க. முமீலாத், பிறரை தன்பக்கம் இழுப்பாங்க, பிறரை தன்பக்கம் இழுப்பாங்க. தன் ஆடையினால், தன் வாசனையினால், தன்னுடைய அலங்காரத்தினால், தன்னுடைய உடல் அமைப்பினால் பிறரை தன்பக்கம் இழுப்பாங்க. இது நிச்சயமாக கடைசி காலத்தில் உருவாகும். அலா ரூசுஹின்ன கஸ்னமத்தில் புகுத், ஒட்டகத்தினுடைய முதுகுல பார்த்துருக்கீங்களா? ஒட்டகம் முதுகுல எப்படி ஒரு திமில் இருக்கிறதோ, அதான் மேடானது மாதிரி ஒன்று இருக்கும், அது மாதிரி அவங்க தலையை வாரி, தலையை சீவி, தலையை என்ன செய்வாங்க, பொஸ்ஸுன்னு சீவிக்கிடுவாங்க, அல்லது தலையில் கொண்டு போட்டுக்கிடுவாங்க. தன் முடி வெளியில தெரியணும், தன்னோட முடியை வெளியில காட்டணும். தன்னுடைய முடியும் ஒரு கவர்ச்சியானது, முடியும் ஒரு அவுரத், மறைக்க வேண்டிய ஒரு பகுதி. பெண்களே, உங்களுடைய முடியும் மறைக்க வேண்டிய ஒரு பகுதி. முடி வெளியில தெரியும் விதமாக வெளியில போகக்கூடாது. உடல் அதாவது முகம், முன்கை, ரெண்டு கை, ரெண்டு முன்கால், அந்த மேல் உள்ள கால், இந்த அதாவது முன்கால், ரெண்டு முன்கை, முகம், இதை தவிர மற்ற எல்லாம் மறைக்க வேண்டிய போது அவுரத். ஆனாலும் அல்லாஹ் முகத்தை மறைக்கும்படி சொல்லுவான்.
அல்லாஹ் கையை மறைக்கும்படி சொல்வான். எந்த அளவுக்கு மறைவா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரஹமத் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அப்ப அன்பு தாய்மார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அலா ரூசுஹின்ன, நீங்க தலை சீவுறீங்களா, தலை சீவும் போதும் கூட உங்க முடியை அலங்கரித்து பிறரை கவருவதற்காக தலையில் என்ன செய்யறதுமா, அதாவது அஸ்னிமத்துல் புகுத், ஒரு ஒட்ட திமிழ் மாதிரி ஒரு வெளியில் தெரியும் விதமாக ஏதாவது நாம் அலங்கரித்து நாம் தலை செய்வது. கண்டிப்பாக இப்படிப்பட்ட பெண்கள் உருவாகுவாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அவர்களை நான் சபிக்கிறேன், அவர்களை நான் சபிக்கிறேன். அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் உட்பட்டவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக பிறரை கவருவதற்காக வேண்டி, பிற ஆண்களுடைய பார்வை படணுங்கிறதுக்காக வேண்டி, பிறருக்கு நாம் கவர்ச்சியாக தெரியணும். கணவனுக்கு எப்படியோ அவனுக்கும் கணவனுக்கும் முன்னாடி எப்படி சொல்லுவோமா, அழுக்கான ஆடைகளோடு இருப்போம், அசிங்கமாக இருப்போம், எல்லா நிலைகளிலும் சாதாரணமாக இருப்போம். ஆனால் பிற ஆண்கள் பிற கூட்டத்துக்கு போகும்போது, பிற சபைகளுக்கு போகும்போது நம்மளை ரொம்ப ரொம்ப அலங்கரிச்சுக்கிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன்னஹுன்ன மல்ஊனாத், அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவங்க. லா யதுகுல்னல் ஜன்னத, சொர்க்கத்துக்கு நுழையவே மாட்டாங்க, சொர்க்கம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, எனவே ஆடை என்பது அது உன்னதமானது, உயர்வானது. ஆடை அலங்காரம் என்பது அதுவும் கணவனுக்காக வேண்டி வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு ஆடை. இந்த ஆடையை நாம் அல்லாஹ்வுக்காக நாம் மேற்கொண்டு உடுத்தும் போது அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை நசீபாக்குகிறான். பிறரை கவருவதற்காக நாம் உடுத்தும் போது சொர்க்கம் நம்மளை விட்டும் தவறி போய்விடுகிறது. வலா யஜிதுன ரீஹஹா, சொர்க்கம் கிடைக்காது என்பது மட்டுமல்ல, சொர்க்கத்தினுடைய வாடையே கிடைக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நாம் உடுத்தக்கூடிய இந்த ஆடை உன்னதமானதாக, உயர்வானதாக, தரமானதாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கணும் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹன் நபியோ, ஓ நபியே, குல்லி அஸ்வாஜிக்க, உங்க மனைவிமார்கிட்ட சொல்லிடுங்க. யாரை பார்த்து சொல்லுவோமா, நம்ம யாரை பார்த்து சொல்லுவோமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவான், நபியே உங்கள் மனைவிமார்கள்ட்ட சொல்லிடுங்க. பனாத்திக்க, உங்கள் மகள்கள்கிட்ட சொல்லிடுங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லிடுங்க. வனிசாஇல் முஃமினீன், மூமினான எல்லா பெண்களுக்கும் சொல்லிடுங்க. உங்களையும் பார்த்து சொல்கிறான் அல்லாஹ், நம்ம வீட்டு பெண்களை பார்த்து சொல்கிறான் அல்லாஹ், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய பெண்களை பார்த்து சொல்கிறான் அல்லாஹ். யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, புர்கா போட்டுக்கிறட்டும், போர்வை போட்டுக்கிறட்டும், துப்பட்டி போர்த்துக்கிறட்டும், துப்பட்டியை தங்கள் மேலே போர்த்தி கொள்ளட்டும், போர்த்தி கொள்ளட்டும். தாலிக்க அதுனா யூரஃபுன ஃபலா யூதீன, நிச்சயமாக துப்பட்டி போர்த்துவதினால், துப்பட்டி போட்டுட்டு நீங்கள் வெளியில் போகிறதினால், புர்கா போட்டு நீங்கள் வெளியில் போகிறதினால், உங்களை மறைத்து நீங்கள் வெளியில் போகிறதினால், நிச்சயமாக இவங்களெல்லாம் பாய் வீட்டு பிள்ளைகள்ப்பா, முஸ்லிமான பிள்ளைகள்ப்பா, முஸ்லிமான பெண்கள்ப்பா, கண்ணியமானவங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்பு தாய்மார்களே, நீங்கள் ஒழுக்கமானவங்களாக, சரியானவர்களாக, நல்ல அழகான சொன்னால் உடலை மறைக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு பொருத்தமான புர்காவை நீங்கள் போட்டுக்கிட்டு வெளியில் போனால், பஸ்ஸில் போனாலும் சரி, வெளியில் எங்கே போனாலும் சரி, நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, பாய் வீட்டு பிள்ளை, அவங்களுக்கு இடைஞ்சல் தந்துடக்கூடாது, முஸ்லீம் வீட்டு பிள்ளை, அப்படி சொல்லி ஒரு காலம் இருந்தது. ஆனால் அந்த காலம் இப்போ மாறிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபலா யுதைன, அவங்க நோவினைப்படுத்தப்பட மாட்டாங்க, நோவினை செய்யப்படுத்தப்பட மாட்டாங்க. நீங்கள் அழகா துப்பட்டி போர்த்திட்டு புர்கா பற்றிக்கிட்டு நீங்கள் அழகான முறையில் அல்லாஹ் விரும்புகிறக்கூடிய ஆடை உடுத்து நீங்கள் வெளியில் போனால் உங்களை முஸ்லிமான பெண் சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. தெரிகிறதோடு மட்டுமல்ல, உங்களை பார்த்து எந்த விதமான கெட்ட வார்த்தையும் பேச மாட்டாங்க, உங்களை சீண்ட மாட்டாங்க, உங்களை வம்புக்கு இழுக்க மாட்டாங்க, உங்களை எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அப்படி தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆடை விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பேணுதலாக இருங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறார். அன்பு தாய்மார்கள், இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவது உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருக்கலாம், இதையெல்லாம் அசர்த்து சொல்கிறாங்கன்னு இருக்கலாம். நான் சொல்லலை, என் வீட்டுக்கு சேர்த்து சொல்கிறேன். இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, இதை நான் வீட்டுக்கு கொண்டு போன பின்னாடி எங்கள் வீட்டிலையும் கேட்க வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு என் வீட்டை நான் மறந்துடக்கூடாது அல்லவா? கண்டிப்பாக என் வீட்டுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், என் மனைவிக்கு சேர்த்து, என்னோட மகளுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். அன்பு தாய்மார்களே, மனசில் நோவினை திரும்படி ஏதாவது வார்த்தை சொல்லியிருந்தால் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கங்க. நாம் எல்லாருமே என்ன செய்யணும்? கண்டிப்பாக சொர்க்கம் போகணும், சொர்க்கம் போகணும். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்குரியவங்களாக ஆகணும்.
அல்லாஹ் உங்களை விரும்பணும், அல்லாஹ் உங்களை விரும்பணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கணும், அல்லாஹுக்கு நீங்க கிடைக்கணும். மற்றவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ, மற்றவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ, கணவன் வெறுக்கலாம், அத்தா வெறுக்கலாம், மற்றவங்க வெறுக்கலாம், ஆனால் அல்லாஹ் வெறுத்திடக்கூடாது, அல்லாஹ் நம்மளை வெறுத்திடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை விரும்புகிற வரைக்கும், நமக்கு அல்லாஹ் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு எதை பற்றிய கவலையும் கிடையாது. அப்போ நம்மளுடைய உடல் அல்லாஹுக்காக, நம்மளுடைய உடை அல்லாஹுக்காக, நம்மளுடைய செயல்பாடு அல்லாஹுக்காக, எல்லாம் மன் கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு. யார் அல்லாஹுக்காக ஆகிவிட்டாங்களோ, உடுத்துவது அல்லாஹுக்காக, உண்ணுவது அல்லாஹுக்காக, எல்லாமே அல்லாஹுக்காக யார் செய்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்காக ஆகிவிடுகிறான், அல்லாஹ் அவங்களுக்காக ஆகிவிடுகிறான். எனவே அன்பு தாய்மார்கள், இன்ஷா அல்லாஹ் உடை விஷயத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் பெருமானார் சொல்லுவாங்க, லிபாசுல் மர்அத்தி யஜிப யகூன அரீலன் தவீலன் யுகத்தில் கதமைனி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக, மேலே நம்ம சொன்ன ஆயத்தின் மூலமாக இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லுவாங்க, லிபாசுல் மர்அத்தி, ஒரு பெண்ணினுடைய ஆடை எப்படி இருக்குன்னு தெரியுமா? யகூன அரீலன், அது தொலதொலன்னு இருக்கணும், லூஸாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கக்கூடாது. டைட் புர்கா போட்டு சில பெண்களை பார்த்துருக்கலாம் அன்பு தாய்மார்களே, டைட் ட்ரெஸ் போட்டு நம்ம பார்த்துருக்கலாம். அதாவது உடல் அவயங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, புர்கா போடக்கூடாது. உடல் அவயங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக நம்ம உடைகள் உடுத்தக்கூடாது. புர்கா என்பது இப்போ ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு, ஒரு அலங்கார பொருளாக மாறிடுச்சு. அன்பு தாய்மார்களே, சொல்லுவாங்க இமாம் பெருமக்கள், லிபாசுல் மர்அத்தி, ஒரு பெண்ணினுடைய ஆடை எப்படி இருக்குன்னு தெரியுமா? யஜிப யகூன அரீலன் தவீலன், உடம்பை மறைக்கக்கூடிய நீளமானதாக. மலேசியாவில் பார்க்கலாம், மலேசியா பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு சுடிதார் மாதிரி போட்டிருப்பாங்க, கீழே கையில் கட்டிக்கிறவாங்க, சுடிதார் மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ் முழுமையான ட்ரெஸ்ஸாக இருக்கும், எந்த உடல் பாகத்தை வெளியில் பார்க்க முடியாது. அன்பு தாய்மார்கள், இது மாதிரி அகலமானதாக இருக்கணும், நீளமானதாக இருக்கணும். யுகத்தில் கதமைனி, ரெண்டு கால்களையும் கூட மறைக்கணும், ரெண்டு கால்களும் கூட வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப பேணுதலாக இருக்கணும் என்பதாக நமக்கு இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுவாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஆடைகளுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவோம். அல்லாஹுக்கு பிடித்தமான முறையில் நம்ம ஆடைகள் உடுத்துவோம். அல்லாஹுக்கு பிடித்தமான முறையில் அல்லாஹுக்கு எந்த ஆடை பிடிக்குமோ அந்த மாதிரியான ஆடையை நாம் கொள்முதல் செய்வோம், வாங்குவோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வஷ்ரபு, நல்ல ஜூஸ், பல ஜூஸ் வேணுமா, என்னென்ன ஜூஸ் வேணும், எந்த ஜூஸ் வேணாலும் போட்டு குடிங்க. நல்ல என்ன உணவு வேணாலும் சாப்பிட்டுக்கங்க. வல்பிஷு, நல்ல உடையெல்லாம் நீங்கள் உடுத்துங்க. வத்தசத்தகு, தர்மம் செய்யுங்க, நிறைய தர்மங்கள் செய்யுங்க. நிச்சயமாக மின் கைரி இஸ்ராஃபின் வலா மஹீலா, வீண் வரையும் இல்லாமல், வலா மஹீலா, பெருமை இல்லாமல். ஒரு உணவு தயாரிக்கிறோமா, என் வீட்டில் இன்னது சமைச்சேன் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிற கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் நான் இன்னது சமைச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இன்னைக்கு என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு உணவு அப்படி பரிமாறிக்கலாம், நான் இன்னதும் சமைச்சேன் அப்படி பெருமையாக சொல்லிக்கிறேன். அது மாதிரி ஆடை, இந்த ஆடை எங்கே வாங்கினேன் தெரியுமா, இந்த இடத்துல இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படி பெருமையாக பேசிக்கிறேன். உடையில் பெருமை இருக்கக்கூடாது, பேச்சில் பெருமை இருக்கக்கூடாது, உணவில் பெருமை இருக்கக்கூடாது. பெருமை இல்லாமல் எதை வேணாலும் ஹலாலான அடிப்படையில் நீங்கள் சாப்பிடுங்க. பெருமை இல்லாமல் எதை வேணாலும் ஹலாலான அடிப்படையில் நீங்கள் குடிச்சுக்கங்க. பெருமை இல்லாமல் எந்த உணவு, எந்த உடை வேணுமானால் நீங்கள் உடுத்திக்கங்க. உடையினால் பெருமை வந்து விடக்கூடாது. நகை எவ்வளவு வேணாலும் போடலாம், உடை நீங்கள் எந்த உடை வேணாலும் உடுத்திக்கலாம் நிச்சயமாக. ஆனால் உங்களுடைய அணிகலன்களின் மூலமாக, உடுத்தக்கூடிய உடைகளின் மூலமாக பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. நான் அந்த பெண்ணை விட ரொம்ப வசதியான பெண், நான் அந்த பெண்ணை விட உயர்ந்த பெண், இந்த பெருமை நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இந்த ரிஸ்கை தந்திருக்கிறான், இந்த உடையை தந்திருக்கிறான், இந்த நகையை தந்திருக்கிறான், நான் போட்டிருக்கிறேன். அந்த எண்ணம் தான் அல்லாஹ் தந்திருக்கிறான், நான் போட்டிருக்கிறேன். அந்த எண்ணம் தான் இருக்கணுமே தவிர பிறரை விட நான் உயர்ந்தவள் என்ற எண்ணம் நம்மள்கிட்ட வந்துவிடக்கூடாது. அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, சலாசத்துன், 3 பேர் இருக்கிறாங்க, லா யுகல்லிமுஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசவே மாட்டான், வலா யன்துரு இலைஹிம், அவங்க பக்கம் பார்க்கவும் மாட்டான். 3 பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவங்கள பார்க்கவும் மாட்டான், வலா யுஸக்கிஹிம், அவங்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், வலஹும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு கொடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அல் முஸ்பிலு, அல் முஸ்பிலு, அதாவது ஆண்கள்ல யார் கரண்ட காலுக்கு கீழே வேஷ்டி உடுத்திருக்கிறாங்களோ அவங்க பக்கம் அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவங்கள்ட்ட பேச மாட்டான், அவங்களுக்கு சொர்க்கத்தை தரமாட்டான், அவங்களுக்கு சொர்க்கத்தை தரமாட்டான். ஒன்றாவது யாருமா, ஆண்களில் கரண்டு மொழிக்கு கீழே வேஷ்டி உடுத்துறவங்க, பெருமை அடிக்கும் விதமாக. அன்பு தாய்மார்களே, இப்போ கரண்டு மொழிக்கு கீழே வேஷ்டி உடுத்துறது ஆண்களுக்கு சில விஷயங்கள் ஹராம். தங்கம் அணிவது ஆண்களுக்கு ஹராம்,
இப்போ உங்கள் வீட்டுக்காரங்க தங்கம் போடுறாங்களா, தங்க மோதிரம் போட்டிருக்காங்களா, தங்க செயின் போட்டிருக்காங்களா, வெள்ளி செயின் போடுறது கூட கூடாதுமாங்க. வெள்ளியில் மோதிரம் மட்டும்தான் ஆண்கள் போட்டுக்கலாம். நிச்சயமாக வெள்ளி செயின் என்பது பெருமையினுடைய வெளிப்பாடு, வெள்ளி கை செயின் என்பது பெருமையினுடைய வெளிப்பாடு. பெருமை என்பது அல்லாஹுக்கு பிடிக்க. நீங்கள் போடலாம், யார் பெண்கள் போடலாம், வெள்ளியில் தங்கத்தில் நீங்கள் கை செயின் போடலாம், காதுக்கு என்ன செய்யலாம், வளையம் போடலாம், நிச்சயமாக என்ன அணிகள் நீங்கள் போட்டுக்கலாம் அன்பு தாய்மார்களே. ஆனால் ஆண்களுக்கு பட்டும் தங்கமும் ஹராம், பட்டும் தங்கமும் ஹராம். அதே மாதிரி பட்டும் அதாவது சாதாரண உடை உடுத்தினாலும் நிச்சயமாக கரண்ட மொழிக்கு கீழே உடுத்தக்கூடாது. கரண்ட மொழிக்கு கீழே பெருமை அடிக்கும் விதமாக உடை உடுத்துவது அல்லாஹுக்கு விருப்பமானதல்ல. அவங்க யார் பெருமை அடிக்கும் விதமாக தன் கரண்ட மொழிக்கு கீழே வேஷ்டி தரவுல பரவுறது மாதிரி யார் வேஷ்டி உடுத்துறாங்களோ, கைலி உடுத்துறாங்களோ, இப்படிப்பட்டவங்க பக்கம் அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் அவங்க அமல்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் அன்பு தாய்மார்களே. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம வீட்டில் அது மாதிரியான ஆண்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட தங்கம் போடக்கூடாதுன்னு சொல்லுங்க, பட்டு அணியக்கூடாதுன்னு சொல்லுங்க, வேஷ்டியில் கரண்டு மொழிக்கு கீழே உடுத்தக்கூடாதுன்னு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அது ரெண்டாவது, அல் மன்னான், தான் செய்த உபகாரங்களை பற்றி, தான் செய்த ஜக்காத்தை பற்றி, தான் செய்த தர்மங்களை பற்றி பிறர்கிட்ட சொல்லக்கூடியவங்க அன்பு தாய்மார்களே. ரமலான் மாதம் நீங்கள் நிறைய ஜக்காத்து கொடுப்பீங்க, நிறைய தர்மங்கள் செய்வீங்க, வாரி வாரி வழங்குவீங்க. இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், கொடுத்த தர்மத்தை பற்றி பிறர்கிட்ட பெருமையாக பேசிடக்கூடாது. நான் இந்த பொண்ணுக்கு இன்னது செஞ்சேன்ப்பா, நான் அந்த வீட்டுக்கு நான் இன்னது கொடுத்தேன்ப்பா, நான் அது செஞ்சேன், நான் இது செஞ்சேன், நான் இன்னது கொடுத்தேன், நான் அது கொடுத்தேன் என்பதாக சொல்லி யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம எடுத்து சொல்லிட்டாலே ஜக்காத்துடைய நன்மை பறிபோய்விடும். அது மட்டுமல்ல, கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளை பார்த்து பேச மாட்டான், அல்லாஹ் நம்ம பக்கம் முகம் கொடுக்க மாட்டான், சொர்க்கத்தை தர மாட்டான் அல்லாஹ் அன்பு தாய்மார்களே. எனவே ஜக்காத்து கொடுக்கணும், கொடுத்த நமக்கு தெரியணும், அல்லாஹுக்கு தெரியணும், அவ்வளவுதான். நிச்சயமாக சொல்லுவாங்க, வலது கையில் கொடுக்கிறது இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அன்பு தாய்மார்களே. அந்த அளவுக்கு ரொம்ப பேர் தெரியாம, நிச்சயமாக பிரபலியத்தை நாடாம, நம்ம அதாவது அவங்க நம்மளை பாராட்டணும் என்ற நோக்கங்கள் இல்லாம அல்லாஹ் புரிந்து கொள்ளணும். நிச்சயமா நீங்க வாரி வழங்குங்க, ஜக்காத்து கொடுங்க, தர்மங்கள் நிறைய செய்யுங்க, ஆனால் பிறருக்காக அல்ல. யாருக்காகமா? அல்லாஹ்வுக்காக. அப்ப முதல் நபர் வேஷ்டியை கரனுக்கு கீழே உடுத்தக்கூடிய ஆண், இரண்டாவது நபர் தர்மங்களை எடுத்து சொல்லக்கூடிய, செய்த தர்மங்களை பிறர்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய ஆண் பெண், ரெண்டு பேரும் பக்கமும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான். அதே மாதிரி அல்லாஹ் அவங்கள சொர்க்கத்துக்குள் நுழைவிக்க மாட்டான் அன்பு தாய்மார்களே. மூணாவது நபர் நிச்சயமாக பொய் சத்தியமிட்டு ஒரு பொருளை வியாபாரம் செய்கிறவன், பொய் சத்தியமிட்டு ஒரு பொருளை வியாபாரம் செய்வான் என்ற அந்த ஹதீஸை, அதாவது ஒரு பொருளை வியாபாரம் பண்றாங்க, அந்த பொருளை பொய் சத்தியமிட்டு அல்லாஹ் மேல சத்தியமா இந்த பொருளை நான் 15 ரூபாய்க்கு வாங்கினேன், ஆனால் அவர் வாங்கினது 8 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார், அல்லாஹ் மேல சத்தியமிட்டு 15 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்லுவார் அன்பு தாய்மார்களே. இப்படி ஒரு பொருளை வியாபாரம் பண்றோமா, வியாபாரம் கூடும், ஆனால் அதில் பொய் சத்தியம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. அப்போ நேர்மையான வியாபாரம். இந்த பொய் சத்தியம் செஞ்சு வியாபாரம் செய்கிறாங்க பாருங்களேன், இவங்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நுழைவிக்க மாட்டான், இவங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இவங்கள்ட்ட பேச மாட்டான், இவங்கள்ட்ட ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான் அன்பு தாய்மார்களே. அப்போ 3 பேர், ஒன்றாவது வேஷ்டியை கரண்டு மொழிக்கு கீழே உடுத்திய நபர், ரெண்டாவது செய்த தர்மத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்க, மூணாவது பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவங்க. இந்த ஹதீஸை எழுதிட்டு நமக்கு இமாம் பெருமக்கள் எழுதுவாங்க, இந்த வேஷ்டியை கரண்டு மொழிக்கு கீழே கட்டுறதுனால் ஏன் சொர்க்கத்துக்கு போக மாட்டானோ, நிச்சயமா பெருமை அடிப்பது தானே அதனுடைய நோக்கம். இதே மாதிரி தான் பெண்கள்கிட்ட ஆண்கள்கிட்ட பெருமை அடிக்கும் விதமாக ஒரு உடையை உடுத்தினாள், பெருமையை நோக்கமாக கொண்டு ஒரு உடையை உடுத்தினாள், நான் அவளை விட நான் இளைச்சவளா, நான் அவள் 1000 ரூபாய்க்கு வாங்கினா நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கி உடுத்துவேன், நான் வாங்கி உடுத்தலாம் தப்பு இல்லை, ஆனால் அவளை விட நான் மேன்மையாள தெரியணும், இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்காக உடுத்துறேன் என்ற எண்ணம் இருக்கணும் அன்பு தாய்மார்களே. அப்போ உடுத்தக்கூடிய உடை, உடுத்தக்கூடிய சேலை, உடுத்தக்கூடிய சுடிதார் எவ்வளவு வேலை வேணாலும் இருக்கட்டும், ஆடம்பரம் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் அல்லாஹ்வுக்காக இதை வாங்கி நான் அணிகிறேன் என்று அந்த நியத்தோடு நாம் அணிய வேண்டும் என்பதை நமது இமாம் பெருமக்கள் நமக்கு எழுதி காட்டுவாங்க. எனவே நாம் உடுத்தக்கூடிய உடையின் மூலமாக பெருமை நோக்கமாக இருந்தால், பிறரை விட தன்னை உயர்த்தி காட்டுவது நோக்கமாக இருந்தால் அல்லாஹ் நம்ம பக்கம் பார்க்க மாட்டான், அல்லாஹ் நம்மள்கிட்ட பேச மாட்டான், அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்குள் நுழைவிக்க மாட்டான். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக, ஆண்களையும் பெண்களையும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பு தாய்மார்களே, அடுத்து அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் பெண்களாகிய உங்களுக்கு சொல்வான், வலா யத்ரிபின பி அர்ஜுலிஹின்ன லியுலம மா
யுக்ஃபீன மின் ஸீனத்திஹின்ன. அல்லாஹ் சொல்வான், உங்கள் கால்கள் ஓசை வரும் அளவுக்கு கால்களை தட்டி தட்டி நடக்காதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி என்ன அர்த்தம்? ஆடை அணிவிங்க, உங்கள் நகைகள் என்ன வேணாலும் போட்டுக்கங்க, நகை என்ன வேணாலும் போட்டுக்கங்க. காலில் போடுறீங்கள கொலுசு, இந்த கொலுசின் மூலமாக சப்தங்கள் வரும் விதமாக, கொலுசின் மூலமாக பிற ஆண்களை ஈர்க்கும் விதமாக, சலங்கை ஓசை கேட்கும் விதமாக உங்கள் கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம். வலா எல்ரிபின, உங்கள் கால்களை அடித்து கொள்ளாதீர்கள், உங்கள் கால்களை தட்டி நடக்காதீர்கள், ஓசை எழுப்பாதீர்கள். அருஜுலிஹின்ன, உங்கள் கால்களை கொண்டு கொலுசு போட்டு ஒரு பெண் தெருவில் போறாளா, கொலுசு போட்டு ஒரு பெண் நடந்து போறாளா, யார் என்ன செய்வாங்க? மற்ற ஆண்கள் யாராரு, ஓசை வருது, கொலுசு சத்தம் வருது, திரும்பி நம்ம பக்கம் பார்ப்பாங்க. இது அல்லாஹ் சொல்றான். ஏன் நீங்க கால்களுடைய ஓசை கேட்கும் விதமா நடக்காதீங்கன்னு சொல்லி சொல்றேன்னு தெரியுமா? அல்லாஹ் காரணத்தையும் சொல்றான். நீங்க பாதுகாக்கப்பட வேண்டிய அழகான தாய்மார்கள், அழகு பொருள்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவங்க நீங்க. நிச்சயமாக உங்களுடைய அழகின் பக்கம் பிற மக்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி, உங்க அழகம் பிற மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி, உங்களுடைய மறைத்திருக்கக்கூடிய நீங்கள் மறைத்திருக்கக்கூடிய அழகு அறியப்பட செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யாதீங்க, உங்க கால்களை தட்டி தட்டி நடக்காதீங்க என்பதாகவும் அல்லாஹ் தடை விதிப்பார். எனவே அன்பு தாய்மார்களே, உடையின் மூலமா, நீங்க உடுத்தக்கூடிய நகைகளின் மூலமா, கொலுசின் மூலமா, கண்டிப்பாக கொலுசு போடலாம், தப்பே கிடையாது. நகை எவ்வளவு வேணாலும் போடுங்க, தவறு கிடையாது. ஆடை என்ன வேணாலும் உடுத்திக்கங்க, தப்பு கிடையாது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில், அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் நம்ம உடைகள் உடுத்த வேண்டும், அணிகலன்களை அணிய வேண்டும் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அன்பு தாய்மார்களே, லானல்லாஹுல் மர்அத்த தல்பசு லிபஸத்தர் ரஜுலி வலானல்லாஹு ரஜுல எல்பசு லிபஸத்தல் மர்அத்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸில் சொன்னாங்க. நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, இப்போ நான் வருஷம் சொல்லிக்கிட்டு வரேம்மா, ஆடைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தணும், அணிகலன்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தணும். அடுத்து உங்கள் ஆடை எப்படி இருக்கணும், உங்கள் ஆடை எப்படி இருக்கணும்? ஜீன்ஸ் பேண்ட் போடலாமா, டிஷர்ட்டு போடலாமா? சரி, நீங்கள் போடலை, உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாமா? சின்ன பிள்ளை தானே, பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை போட்டால் என்ன, சின்ன பிள்ளை ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் என்ன, சின்ன பிள்ளை டிஷர்ட்டு போட்டால் என்ன? அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லானல்லாஹ், அல்லாஹ் சபிக்கிறான் அல் மர்அத்த, அந்த பெண் பிள்ளையை, அந்த பெண் பிள்ளை பெரியவங்க சின்னவங்க எல்லாம் அல்லாஹ் சொல்ல, அதாவது நபி ஸல்லல்லாஹு சொல்லலை, எந்த பெண் நிச்சயமாக தல்பசு லிபஸத்தர் ரஜுலி, ஒரு ஆண் போடக்கூடிய உடையை, ஒரு ஆண் போடக்கூடிய ட்ரெஸ்ஸை, ஜீன்ஸ் பேண்டோ டிஷர்ட்டோ, ஆண் போடக்கூடிய சட்டையோ, ஒரு ஆண் அதாவது ஆணுடைய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை எந்த பெண் அணிவாலோ அந்த பெண்ணை அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பு தாய்மார்களே, இந்த வருஷம் நீங்கள் ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறீங்களா, அல்லது உங்கள் வீட்டில் ஜீன்ஸ் பேண்ட் பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கி வச்சிருக்கிறீங்களா, தூக்கி எரிஞ்சிருங்க, இல்லை யார்ட்டையாவது கொடுத்துருங்க. நிச்சயமாக வேறு வேறு மாற்று சகோதர பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பார்க்க வேண்டாம், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அழகு பார்க்க வேண்டாம், டிஷர்ட்டு போட்டு அழகு பார்க்க வேண்டாம். ஏன் தெரியுமா? எதுக்கு அல்லாஹ் தடை செய்யறான்னு தெரியுமா? எந்த பெண் சிறு பிள்ளையா இருக்கும்போது ஜீன்ஸ் பேண்ட் போட்டுச்சோ, சிறு பிள்ளையா இருக்கும்போது டிஷர்ட் போட்டுச்சோ, அந்த பிள்ளைகிட்ட ஆணுடைய தன்மை அதிகரிக்கும், ஆண் ஆதிக்கம் அதிகரிக்கும், ஆணிட்ட இருக்கக்கூடிய தன்மை எதிர்த்து பேசும், அடங்காது, சொல்லு கேட்காது, அந்த பெண்கிட்ட ஒழுக்கம் இருக்காது, ஒழுங்கினங்கள் அதிகமாகிவிடும். இதை நம்ம கண்கூட பார்க்கிறோம். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு பழகின பெண்கள், ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு பழகின பெண்கள் மாமியாவுக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. மாமனாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மாமியாவுக்கு என்ன மரியாதை செலுத்தணும், நம்ம சகிச்சிருவோம், அத்தா அம்மா சகிச்சு போயிடுவோம். ஏன் சொன்னால் பழக்கினதே நம்ம தானே, நம்ம சகிச்சு போயிடுவோம். ஆனால் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அங்கே கணவனுடைய மனசு எவ்வளவு துன்பப்படும், அந்த கணவன் வீட்டில் உள்ளவங்களுடைய மனசு எவ்வளவு துன்பப்படும். அன்பு தாய்மார்களே, இந்த ஒழுக்கம் கெட்ட எண்ணங்களை எல்லாம் இந்த ட்ரெஸ் ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஆணுடைய ட்ரெஸ்ஸை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு போட்டு விடாதீங்க, ஆம்பளை பிள்ளை போடுற ட்ரெஸ்ஸை பொம்பளை பிள்ளைக்கு வாங்கி போட்டு அழகு பார்க்காதீங்க. அதே மாதிரி பொம்பளை பிள்ளையுடைய ட்ரெஸ்ஸை ஆம்பளை பிள்ளைக்கும் போடாதீங்க. டைட் ஃபேண்ட் நிச்சயமா இது மாதிரி என்ன செய்யணுமா, பொம்பளை பிள்ளை போடக்கூடிய ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை என்ன செய்யாதீங்க, நிச்சயமா ஆண் பிள்ளைகளுக்கும் போடாதீங்க. ஏன்னு சொன்னால் அவன் பொம்பளை பிள்ளை மாதிரி மாறிடுவான், பொம்பளை பிள்ளை மாதிரி மாறிடுவான். அன்பு தாய்மார்களே, இப்போ ஆணுடைய ட்ரெஸ்ஸை ஒரு பெண் அணிந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சபிக்கிறான், நான் சபிக்கிறேன்னு சொன்னாங்க இன்னொரு ஹதீஸில், நபி சபிக்கிறான். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் ரசூலுடைய சாபம் அங்கே ஏற்படுகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் ரமலானுக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்களா,
அது அல்லாஹுக்கு பிடித்தமான ட்ரெஸ்ஸை வாங்கு, முழுமையான ட்ரெஸ்ஸாக வாங்குங்க. அதாவது அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸாக வாங்குங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்குரிய வாய்ப்பை நமக்கு தந்தருவான் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, ஏன் ட்ரெஸ்ஸு விஷயத்தில் கவனம் செலுத்தணும்? ஏன் ட்ரெஸ்ஸு விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும்? நிச்சயமாக ஒரு சில பெண்களுடைய உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை என் வீட்டு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாருமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜனாதிபதியாக இருக்கும்போது வீதியில் நடந்து வர்றாங்க. அப்படி வீதியில் நடந்து வரும்போது ஒரு வயசான அம்மா கிழவி அங்கே ஓரமாக நின்றுருந்தாங்க. அந்த கிழவி ஓரமாக நின்றுருந்தாங்க. அந்த கிழவியை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் வந்து கொண்டிருந்த வாகனத்தை விட்டு இறங்கிட்டாங்க. இறங்கி அந்த கிழவிட்டு போய் சலாம் சொன்னாங்க. வயசான அம்மாவில் சலாம் சொல்லலாம். அப்போ சலாம் சொல்லிட்டு, என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ரொம்ப நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. சொல்லிச்சு, ஃபஸ்ட்டு நீ சாதாரணமான உமராக இருந்தீங்க, அந்த தக்கூனு உமைரன், நீ சின்னஞ்சிறு உமராக இருந்தீங்க, உங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அத்தா உங்களை பார்த்து ரொம்ப என்ன செஞ்சாங்க, எதுக்கு உதவாதவன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிச்சயமாக தக்கூனு உமரா, நிச்சயமாக அப்புறம் நீங்கள் உண்மையான உமராக மாறினீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய தொடர்புக்கு வந்த பின்னாடி, ஈமான் கொண்டதற்கு பின்னாடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஈமான் கொண்டு சகவாசம் கிடைத்ததுக்கு பின்னாடி கண்ணியமான உமராக மாறினீங்க. இப்போ உமரே நீங்கள் அமீருல் முஃமினீன், ஜனாதிபதியாக இருக்கிறீங்க. அப்போ எதுக்கும் உதவாத உமராக இருந்த உங்களை உமராக மனிதனாக மாற்றினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கிறீங்க உமரே. நிச்சயமாக நீங்கள் மவுத்து உண்டுன்னு நினைச்சு வாழுங்க. மவுத்து உண்டு, மரணம் ஆயிடுவோம், அடுத்த நிமிஷம் நான் மவுத்தாயிடுவேன் அப்படின்னு நினைச்சு வாழுங்க. நிச்சயமாக மவுத்துக்குள்ள நம்ம நல்லது செஞ்சுக்கிறணும், மவுத்துக்குள்ள நம்ம நன்மை செஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு வரும். யாருக்கு சொன்னாருமா? அந்த பெண்ணு யாருக்கு சொல்றாங்கம்மா? உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொல்றாங்க, மவுத்தாயிடுவேன்னு நினைச்சுக்கங்க, அடுத்த நிமிஷம் நான் மவுத்தாயிடுவேன். இவ்வளவு பெரிய பொறுப்பு அல்லாஹ் கொடுத்துருக்குறான், ஜனாதிபதி பொறுப்பு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அந்த பொறுப்பை சரியா நிறைவேற்றாம நீங்க மவுத்தானீங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் உங்களை பிடிச்சுக்கிடுவான். எனவே இந்த பொறுப்புல இருக்கும்போது உங்களுக்கு மவுத்து நினைவு வரட்டும். மவுத்து நினைவு வரும்போது எந்த கடமையை நீங்க தவற விட மாட்டீங்க. மகளாக இருந்தால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மனைவியாக இருந்தால் கணவனுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இதெல்லாம் தெரிந்து நீங்க என்ன செய்வீங்க, அடுத்த நிமிஷம் மவுத்தாயிடலாம், அடுத்து மவுத்து வந்துடலாம். எப்ப மரணம் வரும், எப்ப மவுத்து வரும் தெரியாது. உமரே, மவுத்தானவர்களில் ஒருவராக உங்களை நீங்க நினைச்சுக்கங்க, நிச்சயமாக கடமை தவற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்றாங்க. நிறைய உபதேசம் பண்ணாங்க. உமரில் அவங்க கையை கட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. கூட வந்த அதிகாரிகளுக்கு ஆச்சரியம், இவ்வளவு பெரிய ஜனாதிபதி, நாட்டினுடைய அமீருல் முஃமினீன், நாட்டுக்கு ஜனாதிபதி, சாதாரண கிளவிட்டு கையை கட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்னு. அப்போ அதிகாரிகள் கேட்டாங்க, பேசி முடிச்சுட்டு அந்த அம்மா போயிடுச்சு. அதிகாரிகள் கேட்டாங்க, ஜனாதிபதி அவங்களே, அந்த கிழவி யாரு? இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுனீங்க, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அந்த அம்மா உங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க, இப்படிப்பட்ட அந்த கிழவி யாரு அப்படின்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, கிழவியா? அந்த அம்மாவை பற்றி கிழவினா சொல்றீங்க? அந்த அம்மா மகத்துவமான அம்மா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அம்மா, அல்லாஹ் விரும்பக்கூடிய அம்மா. அந்த அம்மா நிச்சயமாக அந்த அம்மா யார் தெரியுமா? அந்த அம்மாவுடைய பேச்சை அல்லாஹ் காது கொடுத்து கேட்டேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கது சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், கேட்டு விட்டான். கவுலல்லத்தி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, தான் கணவனுடைய விஷயமாக நபியே உங்கள்கிட்ட மஷூரா செய்யக்கூடிய, உங்கள்கிட்ட சண்டை போடக்கூடிய, உங்கள்கிட்ட சட்டம் கேட்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய அந்த குரலை அல்லாஹ் காதால் கேட்டு விட்டான். அல்லாஹ் கேட்டு விட்டான். அல்லாவே அவங்க பேச்சை கேட்கிறான் அப்படின்னு சொன்னா நான் எப்படி கேட்காமல் இருப்பேன், நான் எப்படி கேட்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் அல்லாஹ் அவங்களுடைய பேச்சை கேட்கணும்? அந்த அம்மா அழகான அம்மா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப அழகுக்கு சொந்தக்காரவங்க, ரொம்ப அழகுக்கு சொந்தக்காரவங்க. வயசானதுக்கு பின்னாடியும் அவங்க அழகு குறையலை. வயசு கூட கூட சில பேருடைய அழகு கூடும், அழகு கூடும். அன்பு தாய்மார்களே, வயசானதுக்கு பின்னாடியும் அந்த அம்மாவுடைய அழகு குறையலை. அந்த அம்மா கணவனோட ரொம்ப அந்யோன்யமாக வாழ்ந்தாங்க, ரொம்ப சிறந்த முறையில் வாழ்ந்தாங்க. யதார்த்தமா தெரியாம அவங்க கணவன் அந்த அம்மாவை பார்த்து சொல்லிவிட்டார். அவரும் சஹாபிதான். அந்த அம்மாவுடைய பேர் என்ன தெரியுமாமா? ஹவுலா பின்த் சாலபா. நம்ம பேரு ஹவுலா பின்த் சாலபா ரலியல்லாஹு அன்ஹா.
இப்போ ஹவுலா பின்த் சஅலபா என்ற அந்த பெண்ணு எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? ஏன் அல்லாஹ் அவங்க பேச்சு அல்லாஹ் கேட்டா தெரியுமா? என்ன விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சண்டை போட்டாங்க. அவங்க கணவர் அவங்க மேல் அன்பு வச்சிருந்தாங்க, பாசம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களும் கணவனை ரொம்ப நேசிச்சாங்க. ஒன்றும் யதார்த்தமா மனைவியினுடைய முதுகை பார்த்து, உன் முதுகு என் அம்மா முதுகு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கணவர் என்ன சொல்லிட்டாங்கம்மா? உன் முதுகு எங்கள் அம்மா முதுகு மாதிரி இருக்கு. அன்பு தாய்மார்களே, கணவனை அனுமதிக்க கூடாது, அம்மாவுக்கு ஒப்பிட்டு பேசக்கூடாது. உன் சமையல் எங்கள் அம்மா சமையல் மாதிரி இருக்கு, உன் கார் எங்கள் அம்மா கார் மாதிரி இருக்கு. சமையலை பற்றி சொல்லிக்கலாமா? அது தப்பு கிடையாது. அம்மா சமைச்சது மாதிரி ருசியாக சமைக்கிற சொல்லிக்கலாம். ஆனாலும் கூட அம்மாவுடைய உறுப்புகளை மனைவியின் உறுப்புகளை ஒப்பிட்டு பேசக்கூடாது, ஒப்பிட்டு பேசக்கூடாது. இது இஸ்லாமிய ஷரியத் சட்டம், இஸ்லாமிய ஷரியத் சட்டம். இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், அம்மாவுடைய முதுகு மாதிரி இருக்கு ஓ முதுகு அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அம்மா பதறி போயிட்டாங்க, அந்த அம்மா பதறி போயிட்டாங்க. நேராக வர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ரசூலுல்லாஹ், என் முதுகை பார்த்து அவங்க அம்மா முதுகு மாதிரி என் மாமியா முதுகு மாதிரி இருக்குதான், அவங்க அம்மா முதுகு மாதிரி இருக்குன்னு சொல்லி என் கணவர் சொல்லிட்டார். மார்க்கம் என்ன சொல்லுது? ஐயா, இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி இந்த வார்த்தை தலாக்குடைய வார்த்தையாக இருந்துச்சு. இப்போ நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாம் என்ன சொல்லுது? அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா எனக்கு தெரியலம்மா, இந்த சட்டம் எனக்கு தெரியல, அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்கிறேன், இல்லை அல்லாஹ் சொன்ன பின்னாடி நான் சொல்கிறேன். மௌனமாக இருந்தாங்க. அந்த அம்மா விடலை, இப்போவே தெரிஞ்சாகணும், இப்போவே எனக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க. அப்போ சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் பொறுங்கம்மா, அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் அதுக்குள்ள சட்டத்தை சொல்லுவான், சட்டம் என்னன்னு சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி பெருமானார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், உங்கள்கிட்ட நான் சொன்னதுனால தானே அல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்லணும்னு சொல்கிறீங்க. நான் அல்லாஹ்ட்ட பேசுகிறேன், அல்லாஹ் என் கணவர் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டார், அல்லாஹ் என் கணவர் இந்த மாதிரி சொல்லிட்டார், என் கணவர் எனக்கு வேணும், என் கணவரை விட்டு நான் பிரிஞ்சிடக்கூடாது, வயசான காலத்திலும் கூட என் கணவர் வேணும்னு நினைச்ச தாய், வயசான காலத்திலும் கூட கணவன் மனைவி ரெண்டு பேரும் நேசமாக பாசமாக வாழ்ந்த அந்த தாய். இன்னைக்கு நிறைய வயசானவங்களை பார்க்கலாம், கண்டிப்பாக அந்யோன்யமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அல்லாஹ் உங்களுடைய அன்பை அதிகரிப்பானாக, அல்லாஹ் உங்களுடைய பாசத்தை அதிகரிப்பானாக. வயசான பின்னும் கணவன் மனைவி பாசமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இளம் வயசில் எப்படி இருந்திருப்பாங்க? அன்பு தாய்மை, சண்டையில் வரலாம், சச்சரவுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், அதையும் தாண்டி அன்பாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும். இதுதான் நமது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை. நம்ம பதறி போயிட்டாங்க, நானும் கணவனும் பிரிந்து விடுவோமா? அல்லாஹ், நானும் கணவனும் பிரிந்து விட்டோமா? பிரியாமல் இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரியாமல் இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்துட்டு சொன்னாங்க, கது சமிஅ அல்லாஹ் கவுல் அல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, கணவருடைய விஷயமாக நபியே உங்கள்கிட்ட சண்டை போடக்கூடிய அந்த பெண்ணினுடைய சொல்லை அல்லாஹ் காது கொடுத்து கேட்டு விட்டான். அந்த பெண்ணிட்ட சொல்லுங்க, அவங்க கணவர்கிட்ட சொல்லி சொல்லுங்க, ஒரு அடிமையை உரிமை இடட்டும் அப்படின்னா. அந்த பெண்ணு போய் சொல்லிச்சு கணவர்கிட்ட, ஒரு அடிமை உரிமை இடணுமா, நீங்கள் சொன்ன இந்த தப்புக்கு, இந்த சொன்ன சொல்லுக்கு, தப்பான சொல்லுக்கு பகரமாக ஒரு அடிமையை உரிமை இடணுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த கணவர் சொன்னார், அடிமையை உரிமை இடக்கூடிய அளவுக்கு வசதி எங்கே என்கிட்ட எந்த வசதியும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த கணவர் சொல்லிட்டார். அந்த அம்மா திரும்ப சொல்லிச்சு, திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சொன்னாங்க 2 மாதம் ஷஹ்ரைனி முத்ததாபிஐன், 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க சொல்லுங்க அப்படின்னா. அந்த சொல்லுக்கு பகரமா, அந்த சொல்லுக்கு தண்டனையா, அந்த சொல்லுக்கு பகரமா, அந்த சொல்லினுடைய குற்றம் நீங்க வேணுமா, பிரியக்கூடாதா, என்ன செய்யுங்க, நிச்சயமாக 2 மாதம் தொடர்ந்து உங்க கணவரை நோன்பு வைக்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ். அப்படி சொல்லும்போது அந்த கணவர் சொன்னார், நானும் வயசான கிழவனாக இருக்கிறேன், வயசாகிடுச்சு, நோன்பு வைக்க, அதுவும் 2 மாதம் தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் நோன்பு வைக்கணும், எப்படி என்னால் முடியும்? அல்லாஹ் திரும்ப ஒரு சட்டத்தை சொல்லுகிறான். அப்போ என்ன செய்யுங்க, 60 ஏழைகளுக்கு நீங்கள் உடை கொடுங்க, உணவு கொடுங்க. 60 ஏழைகள், சித்தீன மிஸ்கீனா, ஒரு 60 ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உணவு கொடுங்க. அப்போவும் அந்த கணவர் சொன்னார், 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய வசதி என்கிட்ட இருந்தால் பரவாயில்லையே, அதுவும் இல்லை என்பதாக சொன்னார். அப்போ பெருமானார் சொன்னாங்க, அந்த 60 மிஸ்கின்களுக்கு உங்கள் சார்பாக உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். 15 மரக்கா கோதுமை எடுத்து கொடுத்து சொன்னாங்க, இந்த கோதுமை அரிசியை இந்த 60 பேருக்கு நீங்கள் என்ன செஞ்சிருங்க, பங்கிட்டுருங்க. அன்பு தாய்மார்களே, பாருங்களேன், ஒரு அம்மா அல்லாஹ்ட்ட பேசியது அல்லாஹ் உடனே வஹி அனுப்புனான். இதை சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த அம்மா அல்லாஹ்ட்ட பேசுகிற அளவுக்கு என்ன தகுதி இருந்துச்சு அந்த அம்மாட்ட என்ன தகுதி இருந்துச்சு? அவங்க பேசின உடனே அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இறக்கி வச்சானே, அது சமிஅல்லாஹ்னு குர்ஆன்ல ஆயத்தை இறக்கி வச்சானே. கியாமத் நாள் வரைக்கும் அந்த ஆயத்தை நம்ம ஓதுறோமே, அந்த அம்மாட்ட அப்படி என்ன சிறப்பு தன்மை?
அன்பு தாய்மார்களே சொல்லுவாங்க, உடலால் மறைந்து வாழ்ந்தாங்க, உடம்பை பாதுகாத்தாங்க, உடம்பை தப்பு தவறிலிருந்து பாதுகாத்தாங்க. இன்னொரு விஷயம், முழுசா உடையால் தன்னை பாதுகாத்தாங்க. முழுசா எப்படி உடுத்தணும், எப்படி ட்ரெஸ் போடணும், எப்படி ட்ரெஸ் போடுவது அல்லாஹ் விரும்புகிறான், எப்படி ட்ரெஸ் போடுறது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறாங்க. உடை அல்லாஹ்வுக்காக, உடம்பு அல்லாஹ்வுக்காக, உணவு அல்லாஹ்வுக்காக, தன் வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வாழ்ந்ததினால் அவங்க அல்லாஹ்ட்ட பேசின உடனே அல்லாஹ் பதில் தந்தான். இன்ஷா அல்லாஹ் அன்பு தாய்மார்களே, நீங்களும் அல்லாஹ்ட்ட பேசணும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் பேச்சு அல்லாஹ் உடனே கேட்கணும், உங்களுடைய குரலுக்கு அல்லாஹ் பதில் தரணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் உருவாகணும். எனவே அன்பு தாய்மார்களே, அப்போ உடை ரொம்ப முழுசாக இருக்கணும், உடம்பு அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஆகிட்ட போது அல்லாஹ்ட்ட நீங்கள் பேசலாம், அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுவான். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன அனுப்புனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, உங்கள் மனைவி ஹதீஜா இப்போ உங்கள்கிட்ட வருவாங்க. அவங்க கொண்டு வரும்போது அவங்க கையில் கொஞ்சம் சால்னா இருக்கும், கொஞ்சம் உணவுகள் இருக்கும், அவங்க கையில் சில உணவுகள் கொண்டு வருவாங்க. அப்படின்னு சொன்னால் அவங்க இப்போ வர்றாங்கங்கிறதுக்குள்ள அடையாளத்தை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ வருவாங்க, வரும்போது அவங்க கையில் என்னென்ன உணவு இருக்கும். அப்படி வரக்கூடிய ஹதீஜா அம்மாவுக்கு சலாம் சொல்ல சொன்னான் அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னான். என்னம்மா, யாருக்குமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னான் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டான். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக அல்லாஹ்வும் சலாம் சொல்ல சொன்னான், நானும் சலாம் சொல்கிறேன், எங்களோட சலாமை எத்தி வைங்க என்பதாக சொல்ல போது அன்பு தாய்மார்களே அங்கே சொல்லப்படும் அல்லாஹ் சலாம் சொன்னான்ங்கிற செய்தி நம்ம ஹதீஸில் இருக்குது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சலாமை எத்தி வைக்கிறாங்க. ஹதீஜா அம்மா வந்த உடனே, ஹதீஜா ஒன்று அல்லாஹ் எவ்வளவு நேசிக்கிறான் பாரு, எல்லா பெண்களும் இருக்கு, ஒன்று குறிப்பிட்டு ஹதீஜா இந்த மாதிரி உணவு கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு என் சலாமை சொல்லிடுங்கன்னு அல்லாஹ் சொன்னானா. என்ன ஹதீஜா ஓமேல் எவ்வளவு பாசம், என்ன ஹதீஜா ஓமேல் எவ்வளவு பிரியம். ஹதீஜா அம்மா யாருமா? பெரிய செல்வச்சீமாட்டியாக வாழ்ந்த பெண்மணி. அவங்க வீடு பெரிய அரண்மனை, பங்களா, சொத்து சுகத்துக்கு சொந்தக்காரவங்க, நிறைய சொத்தோடு வாழ்ந்தவங்க ஹதீஜா அம்மா. அந்த ஹதீஜா அம்மா சொத்து எனக்கு பெருசல்ல, சுகம் எனக்கு பெருசல்ல, வீடு எனக்கு பெருசல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு உசுரு, இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு வேணும், அல்லாஹ் எனக்கு வேணும். அவங்களுடைய உடை பரிபூரணமாக இருக்கும், அவங்க பேச்சு தெளிவாக இருக்கும், அவங்களுடைய நடத்தை தெளிவாக இருக்கும், அவங்களுடைய உடம்பு தெளிவாக இருக்கும், அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ்வுக்காக இருந்துச்சு. அப்படி அல்லாஹ்வுக்காக தன்னை ஆக்கி கொண்டதினால் அல்லாஹ் அவங்களை உலகத்திலேயே அவங்களை விரும்பும் விதமாக அவங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹ் சலாம் சொல்வான் மலக்குமார்களின் மூலமாக. மலக்குமார் உங்கள் பக்கத்தில் வந்து போவாங்க. அப்படி வந்து போகும்போது ஒரு நறுமணம் கமலும். அந்த நறுமணம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம். குர்ஆன் ஓதும்போது மலக்குமார்கள் வருவாங்க, திக்ர் செய்யும்போது வருவாங்க. உங்களை அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டா அப்பப்போ மலக்குமார்கள் வந்து உங்களை பாராட்டிட்டு போவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், உங்கள் மனைவி ஆயிஷாவுக்கு நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க. யாருமா அவங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய தலைவர். மலக்கு வந்து சலாம் சொல்கிறாங்க. யாருக்குமா சொன்னாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்லிட்டு சொன்ன உடனே பெருமானார் சொன்னாங்க, யா ஆயிஷ். யாருமா கூப்பிடுவாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷான்னு கூப்பிட மாட்டாங்க, செல்லமாக கூப்பிடுவாங்க. யா ஆயிஷ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆயிஷினாலும் ஒரே அர்த்தம் தான், ஆயிஷானாலும் ஒரே அர்த்தம் தான். சில பேர்களை பாரியா கூப்பிட்டு அர்த்தம் மாறிடும். எந்த பேரை பாரியா கூப்பிட்டு அர்த்தம் மாறாதோ பாரியா கூப்பிட்டு கொள்ளலாம். இப்போ உதாரணமாக ஃபாத்திமான் இருக்கு, ஃபாத்தின்னு கூப்பிடக்கூடாது. அன்பு தாய்மார்களே, இது மாதிரி சில பேர்கள் பாரியா கூப்பிட்டாலும் கூடும். இப்போ ஆயிஷினாலும் வாழக்கூடியவளேன்னு அர்த்தம், ஆயிஷானாலும் வாழக்கூடியவளேன்னு அர்த்தம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, யா ஆயிஷ், செல்லமாக கூப்பிட்டு, ஓ என் செல்ல மனைவி ஆயிஷாவே, இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க, இங்கே என் பக்கத்தில் நிற்கிறாங்க, உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்கிறாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சலாம் சொல்கிறாங்களா? அலைக்க வ அலைஹி சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நபியே சலாம் உங்களுக்கு உண்டாகட்டும், அவங்க மேலேயும் உண்டாகட்டும். வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பரக்கத்து உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உண்டாகட்டும். வ பரக்காத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உண்டாகட்டும். யா ரசூலல்லாஹ், அவங்கள நீங்கள் மட்டும் பார்க்குறீங்க, நான் பார்க்க முடியலை அப்படின்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்களே நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது அந்த தர மாலா அரா, நான் பார்க்காதவற்றை நீங்கள் பார்க்குறீங்க யார் ரசூலல்லாஹ், கண்டிப்பாக அவங்களுக்கு சலாமையும் சொல்லிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. இந்த சம்பவத்தை எழுதி காட்டுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அன்பு தாய்மார்களே, கணவனுக்கு முன்னாடி இருந்தாலும் ஒழுக்கமாக உட்கார்ந்துருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கமாக பேசுவாங்க, கண்ணியமாக பேசுவாங்க. கணவனை விட சத்தம் உயராது, கணவனை விட சத்தத்தை உயர்த்த மாட்டாங்க. அல்லாஹ் எப்படி விரும்புவானோ அதே மாதிரி இருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ மற்ற மனைவிமார்கள், எல்லா மனைவிமார்களும் அப்படித்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன வயசு பிள்ளை, அவங்கள்ட்ட இவ்வளவு பெரிய ஒழுக்கம் இருந்துச்சு, இவ்வளவு பெரிய கண்ணியம் இருந்துச்சு, குர்ஆனோடு தனி தொடர்பு இருந்துச்சு. குர்ஆன் எந்த நேரம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்து அவங்கள மாதிரி தொழுதுகிட்டே இருப்பாங்க. நல்ல பெண்ணாக இருந்ததினால் மலக்குமார்களுடைய சவகாசம், அவங்களுடைய சலாம் உங்களுக்கு கிடைச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த மலக்குமார்களுடைய சலாம் இன்ஷா அல்லாஹ் உணர்வீங்க. எப்படி உணர்வீங்கன்னு சொன்னால், திடீர்னு ஒரு வாசனை வரும், அந்த வாசனை மூலமாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அன்பு தாய்மார்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு பிடித்தமாக வாழணும், அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழணும். நம்முடைய வாழ்க்கை அல்லாஹுக்காக, நம்மளுடைய பேச்சு அல்லாஹுக்காக, நம்மளுடைய உடம்பு அல்லாஹுக்காக, நம்மளுடைய உடல் அல்லாஹ், அதாவது உடை அல்லாஹுக்காக, எது செஞ்சாலும் அல்லாஹ் லில்லா லில்லா லில்லா, அல்லாஹுக்காக செய்கிறேன் என்று வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நாம் கொண்டு வந்துடுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவை நாம் நேசிப்போம். அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு, அல்லாஹுடைய உதவிதான் எனக்கு, அல்லாஹுடைய உதவியோடு நான் வாழும் காலம் எல்லாம் எனக்காக வாழும், என் கணவர் எனக்காக வாழ்வார், என் குடும்பம் எனக்காக வாழும், அல்லாஹ்வுக்காக நான் வாழ்ந்தால் எல்லாம் எனக்காக வாழும் என்ற எண்ணத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய இந்த நோன்பில் நாம் கொண்டு வந்து அல்லாஹ்வுக்காகவே நாம் வாழ்ந்து மவுத் வரைக்கும் அல்லாஹ்வை நினைத்து வாழ்ந்து அவனுடைய வணக்கங்களோடு தொடர்புடையவங்களாக, நோன்புகளோடு, தொழுகைகளோடு, குர்ஆன் ஓதுதலோடு, அவனுடைய வணக்கங்களோடு தொடர்புடைய பெண்களாக நாம் வாழ்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக உருவாக்கி அல்லாஹ்வுடைய பேர் அன்பை, அவனுடைய பெரிய உதவியை, அவனுடைய நெருக்கத்தை, அவனுடைய பாசத்தை, அன்பை முழுசாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக என துஆ செய்தவனாக இன்றைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.